வணக்கம். நம்ம இன்றைக்கி பாசிப்பயிரும் உளுந்தும் வச்சு ஒரு தோசை தான் பண்ணி பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 2 கப்பு பாசிப்பயிரும் 1/2 கப்பு உளுந்தையும் நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு இஞ்சி, பூண்டு, உப்பு, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் இந்த பாசிப்பயிரோடு சேர்த்து அரைச்சிக்கணும். உளுந்தை தனியாக நான் அரைச்சிக்கிட்டேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம உப்பு முதலே சேர்த்துட்டோங்கிறதுனால சும்மா கையால் கலக்கி விட்டால் போதுமானது. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உடம்புக்கு நல்லது. 2 காஞ்ச மிளகா தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு மிளகா சேர்த்துக்கலாம். உரப்பு கூடுதலாக வேணும்னா. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக கருவேப்பிலை 3 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான பொட்டுக்கடலை கருவேப்பிலை சட்னி தயாராகிடும். இப்போ தோசை பேனில் நம்ம அரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். நான் மாவை அரைச்சி வச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் செவந்தோடனே திருப்பி போட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்தோன்னா சூப்பரான பாசிப்பயிறு தோசை தயாராகிடுச்சு. அரிசி இல்லாமல் வெறும் பயரும் உளுந்தும் வச்சு செஞ்ச இந்த தோசையை கருவேப்பிலை சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.